ஹாய் குட்டீஸ். 5 டே கிளப்போட 4th டேக்கு நம்ம வந்துட்டோம். வாவ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுமா? ட்ரெயினருக்காக வந்திருக்கிறோம். ஓகே, நம்ம எப்பவுமே ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா? ப்ரேயர் பண்ணலாமா உமா? ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த 4வது நாள் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க. இந்த ஜர்னியையும் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க ஏசப்பா. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அச்சச்சோ, ட்ரெயின் இவ்வளோ லேட்டாக வரும்னு சொல்கிறாங்க. என்ன செய்யறது? பயப்படாதம்மா, ஆண்டவர் மேல நம்பிக்கையாயிரு. மறுபடியும் நம்ம ட்ரெயினை பத்தி தான் அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாங்கம்மா. கேக்குதா? கேட்குது. is arriving on platform number 1. यात्रीगण कृपया ध्यान दें। गाड़ी संख्या 1 4 6 வாவ் பிரின்சி, நமக்குன்னு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க போல. பத்தியாமா, நான் அப்பவே சொன்னேன்ல, நம்மளை சுற்றி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும், நம்மளோட நம்பிக்கையை நம்ம ஆண்டவர் மேலே தான் நம்ம வைக்கணும் எப்போவுமே. இன்னைக்கு நம்மளோட வேர்ட் அப்போ அதுதான், God gives hope. தேவன் நம்பிக்கை தருகிறார். குட்டீஸ், எங்களோட சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா? God gives hope. தேவன் நம்பிக்கை தருகிறார். பிரின்சி, இந்த ட்ரெயினை எனக்காகவே விட்டது மாதிரி இருக்குது. அந்த காலேஜுக்கு போகணுன்றது ஆண்டவரோட விருப்பமா இருக்கும்போது கண்டிப்பா நீ போக வேண்டிய இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பாரு. நீ முழுசா நம்பலாம். என்னால உண்மையாவே நம்பவே முடியல பிரின்சி. ஆமா உமா, அவரோட கையில இருக்கவங்கள அவரோட விருப்பம் போல அவர் நடத்துவாரு. புரியலையே. அதை பத்தி தான் இப்ப நம்ம ஒரு பாட்டு கேட்க போறோம். Gir, 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 gir. Sala, 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 sala. Gir, 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 gir. Sala, 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 sala. குயவன் வீட்டிற்கு போ, குயவன் கையில் களிமண். குயவன் வீட்டிற்கு போ, குயவன் கையில் களிமண். உருட்டி உருட்டி வளைந்து வளைந்து, உருட்டி உருட்டி வளைந்து வளைந்து, செய்தானை பானை அழகான பானை, செய்தானை பானை அழகான பானை. இயேசுவின் கையில் நான், அவர் சித்தம் போல வணைந்திடுவார். இயேசுவின் கையில் நான், அவர் சித்தம் போல வணைந்திடுவார். தீங்கு செய்யாமல் மனம் மாறுவேன், தீங்கு செய்யாமல் மனம் மாறுவேன். கிர் 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 கிர். சல 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 சல. கிர் 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 கிர். சல 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 சல. இப்ப புரியுது, குயவன் கையில எப்படி களிமண் இருக்குதோ அதே போல நானும் அவரோட கையில இருக்கணுங்கிறது. ஆமா உமா, குயவன் தான் கையில வச்சிருக்கிற களிமனை அவர் உருவாக்குற மாதிரி ஆண்டவர் நம்மளையும் அந்த இட்டர்னிட்டிக்கு போறதுக்காக உருவாக்குவாரு. உண்மைதான். நாம முரண்டு பிடிக்காம மனம் மாறினா சரி. அப்ப பாட்டை இன்னொரு தடவை கேட்டுடலாமா? Gir, 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 gir. Sala, 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 sala. Gir, 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 gir. Sala, 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 sala. குயவன் வீட்டிற்கு போ, குயவன் கையில் களிமண். குயவன் வீட்டிற்கு போ, குயவன் கையில் களிமண். உருட்டி உருட்டி வளைந்து வளைந்து, உருட்டி உருட்டி வளைந்து வளைந்து, செய்தானை பானை அழகான பானை, செய்தானை பானை அழகான பானை. இயேசுவின் கையில் நான், அவர் சித்தம் போல வணைந்திடுவார். இயேசுவின் கையில் நான், அவர் சித்தம் போல வணைந்திடுவார். தீங்கு செய்யாமல் மனம் மாறுவேன், தீங்கு செய்யாமல் மனம் மாறுவேன். கிர் 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 கிர். சல 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 சல. கிர் 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 கிர். சல 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 சல. ஹாய் குட்டீஸ், ஆக்ஷன் சாங் என்ஜாய் பண்ணீங்களா? நீ என்ஜாய் பண்ணியா உமா? ஆமா பிரின்சி. பிரின்சி, ஆனா எனக்கு ஒரு டவுட். உனக்கு என்னைக்கு தான் டவுட் வரல? சொல்லுவோமா? காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை?
காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன தேவை? இதுக்கு முன்னாடி படித்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேவை. எப்படி அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேவையோ அது மாதிரி நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதை பற்றி தான் மெமரி வர்ஸ் சொல்லித்தரதுக்கு ராணி அக்கா வராங்க. ஹாய் தம்பி தங்கச்சி, நம்ம இன்னைக்கு பைபிள்லேருந்து ஒரு வசனம் கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போ நம்ம ஒரு வார்த்தைக்கு ஒரு மீனிங் தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், உடனே டிக்ஷனரி எடுத்து அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம தேடுவோம். அதையும் தாண்டி சில நேரங்களில் அனிமல்ஸை குறிச்சோ பேர்ட்ஸை குறிச்சோ மனுஷங்களை குறிச்சோ நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ எங்கே போகிறோம், நெட்டுக்கு போகிறோம். இன்டர்நெட்டில் போய் கூகுளில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், அந்தந்த வார்த்தைக்கு தேவையான விளக்கத்தை நம்ம என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் வேதம் நம்மளுக்கு ஒன்று சொல்லுது, நம்ம வாழ்க்கைக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை நம்ம தேடணும் அப்படிங்கிறத குறித்து வேதம் சொல்லுது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வசனத்தில் படிக்க போகிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்துலேருந்து தான் நம்ம இதை கற்றுக்க போகிறோம். யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 20:31. இயேசு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் ஒரு தேவனுடைய குமாரன். விசுவாசிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, இயேசு ஒருவரால் மட்டும்தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசிக்கிறது. அப்போது யாரெல்லாம் இயேசு என் பாவத்தை மன்னிப்பாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நித்திய ஜீவன்னா என்ன தெரியுங்களா, முடிவில்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது. அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுத்து அவங்கள ஆசீர்வதிக்கிறார். ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட தம்பி தங்கச்சி இருப்பீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். ஏசப்பா உங்க பாவங்களை மன்னிச்சு உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுத்துருக்காரு இல்லையா, நீங்க நன்றி சொல்லணும். ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாத தம்பி தங்கச்சி இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருப்பீங்களான்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையிலே வாங்க, நான் உங்களை நம்புறேன்னு சொல்லி ஏசப்பா உங்க உள்ளத்துல கூப்பிடும்போது உங்க பாவத்தை மன்னிச்சு உங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார். சரி, இப்ப நம்ம எல்லாரும் திரும்பவும் இந்த வசனத்தை நம்ம சேர்ந்து சொல்ல போறோம். சரிங்களா? யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஒரு கேம் மூலமா நம்ம அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து கத்துக்க போறோம். சரினா? இந்த கேம் எப்படி அப்படின்னா, கார் ஓட்டுற ஸ்டியரிங் இருக்குல்ல, அதெல்லாரும் இப்படி பிடிச்சிக்கங்க. சரி, நான் வலது பக்கமாக திரும்பும்போது கேர்ள்ஸ் எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லணும். ஓகே, இடது பக்கம் திருப்பும்போது பாய்ஸ் எல்லாம் என் கூட சேர்ந்து வசனம் சொல்லணும். சரிங்களா? சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நான் வலது பக்கம் தான் திருப்ப போகிறேன். அப்போ யார் சொல்லணும்? கேர்ள்ஸ் தான் சொல்லணும். வெரி குட். இடது பக்கம் திருப்பும்போது பாய்ஸ். ஓ சூப்பர். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? சரி, எல்லோரும் ஸ்டாரிங் பிடிச்சிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கும் இவைகள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 20:31. இப்போ பாய்ஸ் சொல்லலாமா? ஓகே. யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும்படிக்கும் இவைகள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 20:31. சரி, இப்போ கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யப்போறோம். ஓகே, இல்லை ஸ்டாரிங் பிடிங்க. யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இவைகள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 20:31. வெரி குட். எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ நான் வசனம் சொல்ல போறேன், நீங்க எல்லாரும் என் கூட சொல்ல போறீங்க. சரிங்களா? ஓகே. யோவான்
20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 20:31. எஸ், இப்போ புரிஞ்சது பிரின்சி. நித்திய ஜீவனை பெறதுக்கு நான் தேவனை நம்பணும்னு. ஆமாம்மா, அதுக்கு மட்டும் இல்லை, இப்போவும் எந்த கஷ்டமான பிரச்சனையாக இருந்தாலும் அதில் கூட நம்ம தேவனை நம்ப முடியும். அதை தான் பைபிள் லெசன் மூலமாக ஆபிரகாம் அண்ணா சொல்ல வராங்க. போயும் என் பொண்ணுக்கு இப்படி பிரச்சனை வரணும், நான் எவ்வளோ பார்த்து வளர்த்தேன், எவ்வளோ அன்பு காட்டி வளர்த்தேன், எவ்வளோ பாசம் காட்டினேன், என் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு, இந்த வியாதி என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, நானும் எவ்வளோ டாக்டர்கிட்ட போயிட்டேன், இந்த வியாதியை குணப்படுத்த முடியல, இனி நான் யார்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் பயங்கரமா அழுதாங்க. யார் தெரியுமா அந்த அண்ணன்? எவ்வளோ அண்ணன் தான். அந்த அண்ணன் ஜெபாலய தலைவனா இருந்தாங்க. அந்த அண்ணனுடைய பொண்ணுக்கு தான் ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சு, சாகுற கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த அண்ணனுக்கு என்ன செய்யணும்ன்றதே தெரியல. ஆனா இந்த எவ்வளோ அண்ணன் இயேசு கிறிஸ்துவ பத்தி கேள்விப்பட்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறாராம்ப்பா. ஆமா, முக்கியமா கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிய வைக்கிறாரா, காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க வைக்கிறாரா, நடக்க முடியாதவங்கள நடக்க வைக்கிறாரா, ஏன் செத்து போனவங்களை கூட உயிரோட வர வைக்கிறாராம்ப்பா அப்படின்ற இந்த செய்தி எவ்வளோன்னு கேட்டிருந்ததுனால எவ்வளோ இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அந்த இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கும் கலிலேயா கடலுக்கு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் வந்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்ட ஜனம் கூடி வந்துருவாங்க. ஏன் தெரியுமா? நான் சொன்னேன்ல, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க? கரெக்டா சொன்னீங்க, அற்புதம் அதிசயம் செய்வாங்க. ஆமா, இந்த விஷயம் கேட்ட எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறதுக்கு வந்தாங்க. ஒரு சிலர் அவங்க வியாதிஸ்வரர்களை கூட்டிட்டு வந்தாங்க சுகம் கிடைக்கிறதுக்காக, ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை கேட்கறதுக்காக வந்திருந்தாங்க. இப்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்துல தான் யாரு வந்திருந்தா தெரியுமா? கரெக்டா சொன்ன தம்பி, எவ்விரு, அந்த ஜெபாலய தலைவன் எவ்விரும் வந்திருந்தாங்க. அவங்க அந்த கூட்டத்துல எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ பார்த்துடணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து முன்னாடி போயிட்டாங்க. முன்னாடி போய் நின்று இயேசு கிறிஸ்துட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அதை நான் உனக்கு பைபிள்ல இருந்து வாசிக்கட்டுமா? ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லியிருக்கு. மார்க் சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 22-23 தான் அந்த அண்ணன் சொன்ன விஷயம் இருக்கு. நான் வாசிக்கட்டுமா? அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எவ்விரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இந்த வார்த்தையை தான் அன்னைக்கு எவ்விரு அண்ணன் அன்னைக்கு இயேசுப்பா முன்னாடி சொன்னாங்க. ஆண்டவரே வாங்க, என் மக ரொம்ப கஷ்டப்படுறா, அவ சாகுற கண்டிஷன்ல இருக்கா, நீங்க வந்தீங்கன்னா அவள் மேல கையை வச்சீங்கன்னா அவ எப்படியாவது உயிரோட வந்துருவான்னு சொல்லி அன்னைக்கு இயேசு கிறிஸ்துட்ட சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? ஏன்னா எவ்விரனுடைய பொண்ணுக்கு வந்திருந்த அந்த பிரச்சனை, அந்த வியாதி யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான பிரச்சனை அந்த எவ்விரனுடைய பொண்ணுக்கு வந்துருந்துச்சு. ஆனா தம்பி தங்கச்சி, அந்த எவ்விரனுடைய பொண்ணுக்கு இருந்த பிரச்சனையை விட ஒரு பெரிய பிரச்சனை உன்கிட்டயும் என்கிட்டயும் இருக்கு. என்ன தெரியுமா? கரெக்டா சொல்லிட்ட, பாவம். பாவம்னா என்ன? கரெக்ட், தேவனுக்கு பிடிக்காத எல்லாமே பாவம். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், கத்துக்கிறியா? என் கூட சொல்லு. செய்ய வேண்டியத செய்யாததும் செய்யக்கூடாதத செய்யறதும் பாவம். மறுபடியும் சொல்லுவீங்களா என் கூட சேர்ந்து? செய்ய வேண்டியத செய்யாததும் செய்யக்கூடாதத செய்யறதும் பாவம். கரெக்ட். செய்ய வேண்டியது எது தெரியுமா தம்பி தங்கச்சி? நீ உண்மையா பேசணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், அப்புறம் என்ன செய்யணும்? முக்கியமா ஃப்ரெண்ட்ஸை அடிக்க கூடாது, பொறாமப்படக்கூடாது. இதெல்லாம் நீ செய்ய வேண்டியது. ஆனா இதெல்லாம் நீ என்ன தெரியுமா செய்ய மாட்ற. உண்மைக்கு பதிலா பொய்ய சொல்ற, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிறதுக்கு பதிலா கீழ்ப்படிய மாட்ற, ஃப்ரெண்ட்ஸ அன்பு காட்டுறதுக்கு பதிலா அடிக்கிற, பொறாமப்படுற. இதெல்லாம் பாவம். நீ எனக்கு அதை யோசிச்சு பார்த்திருக்கியா? நீ சொல்ல முடியுமா? அண்ணே நான் பாவமே செஞ்சது இல்லனே, இது வரைக்கும் நான் ஒரு தப்பு கூட பண்ணதே இல்லனே அப்படின்னு உன்னால என்னால சொல்ல முடியுமா? இல்ல. பைபிள் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு வாசிக்கட்டுமா? ரோமர் 3:12 போட்டிருக்கு, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை,
ஒருவனாகிலும் இல்லை. இந்த வார்த்தை சொல்லுது, என்ன தெரியுமா சொல்லுது? எல்லாருமே வழி தப்பி கெட்டு போனோமா. எல்லாரும்னா யாரு? நான், இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, நீ எல்லாரும் ஏசப்பாக்கு பிடிக்காததை செஞ்சிருக்கோம். நல்லவங்க ஒருத்தர் கூட இல்லையா? அப்ப நீ நானும் என்னதான் செஞ்சிருக்கோம்? ஏசப்பாக்கு பிடிக்காத பாவம் தான் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்தை நீ செஞ்சுக்கிட்டே இருந்தனா அந்த பாவம் என்ன தெரியுமா செய்யும்? உன்னையும் என்னையும் கடவுளுடைய அன்பை விட்டு பிரிச்சு கடவுள் இல்லாத ஒரு மோசமான பயங்கரமான இடத்துல கொண்டு போய் விட்டுரும். ஆமா தம்பி தங்கச்சி, உனக்கு எனக்கும் பாவம் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்த மாதிரி தான் அன்னைக்கு அந்த அண்ணனுடைய பொண்ணுக்கு என்ன ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. ஆமா, அவங்க சாகிற நிலைமையில இருந்தாங்க. அதனாலதான் இந்த எவர் அண்ணன் போய் ஏசப்பாட்ட, ஏசப்பா எப்படியாவது என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணை காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அன்னைக்கு அங்க இருந்த ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, ஏசு கிறிஸ்து எவர் அண்ணன் கூட போவாரா போக மாட்டாரான்னு சொல்லி. நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு எல்லாருமா பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, போவாங்களா போக மாட்டாங்களா? கரெக்டா சொன்னீங்க. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா செஞ்சாங்க? இந்த எவரன்னு கூட போறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. எவரன்னு கூட வரேன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு உன்னால யோசிக்க முடியுதா தம்பி தங்கச்சி? கரெக்டா சொல்லிட்ட. ஆமா, எவரன் மேலையும் எவரனுடைய பொண்ணு மேலையும் ஏசப்பா ரொம்ப அனுபவிச்சிருந்தாங்க. அதனாலதான் அவங்க கூட போறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ஏசப்பா அவங்க மேல மட்டும்தான் அனுபவிச்சிருக்காங்களா? கிடையாது கிடையாது. உன் மேல, என் மேல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரு மேலையும் அனுபவிச்சிருக்காங்க. அதனாலதான் உனக்காக எனக்காக நீ பாக்குற மரம், செடி, கொடி, வானம், பூமி இது எல்லாத்தையும் படைச்சாங்க. முக்கியமா யாரை படைச்சாங்க தெரியுமா? உன்னையும் என்னையும் அவருடைய சாயல்ல படைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நீ நான் நிறைய நேரம் ஃபீல் பண்றோம்ல, அண்ணே போங்கண்ணே, நான் ரொம்ப கருப்பா இருக்கேன், நான் ரொம்ப குண்டா இருக்கேன், எனக்கு எத்து பல்லு இருக்கு, எனக்கு முடியே இல்லைண்ணே, அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட சேரவே மாட்டாங்கண்ணே, இப்பெல்லாம் ஃபீல் பண்றல்ல. ஏசப்பா உன்னையும் என்னையும் அவருடைய சாயல்ல படைச்சிருக்காரு. உன் கை ரேகைய பாரு, உன் கை ரேகை எல்லாரும் பாரு. பக்கத்துல யாராவது உன் ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா, உங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க கை ரேகையும் பாரு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லைல்ல. உன் கை ரேகையே ஒரு மாதிரி இல்லைல்ல. ஏன் தெரியுமா? ஒன்னு என்னையும் கடவுள் ஸ்பெஷலா யூனிக்கா படைச்சிருக்காங்க. சொல்லுங்க, எப்படி படைச்சிருக்காங்க? ஸ்பெஷலா யூனிக்கா படைச்சிருக்காங்க. ஆமா, ஏன் தெரியுமா? அந்த ஏசப்பா உன் மேல என் மேலையும் ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. நான் சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நான் உனக்காக வாசிக்கட்டுமா பைபிள்ல இருந்து? எரேமியா 31:3 தான் அந்த வார்த்தை போட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி ஸ்நேகம்னா என்ன தெரியுமா தம்பி தங்கச்சி? இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கு அன்கண்டிஷனல். அப்படின்னா அதுக்கு அளவே இல்லை, ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவ்வளோ அன்பு உன்னை எண்ணி படைச்ச ஏசப்பா உன் மேல என் மேலே வச்சிருக்காங்க. உன் மேல என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆக்ஷன் பண்றேன், பண்ணுவீங்களா? இவ்வளோ 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 சொல்லுங்க. இவ்வளோ 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 அன்பு உன் மேல என் மேலையும் ஏசப்பா வச்சிருந்தாங்க. உன் மேல என் மேலையும் அன்பு வச்ச அதே தான் எவரன மேலையும் அவருடைய பொண்ணு மேலையும் அன்பு வச்சிருந்தாங்க. அதனாலதான் அவங்க கூட போறதுக்கு சம்மதிச்சாங்க. அவங்க கூட போறன்ற இந்த விஷயம் தெரிஞ்சோனே எவரன ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இப்போ நீலாம் ஹாப்பியா இருந்தா எப்படி வச்சிருப்பீங்க? ஃபேஸை காட்டுங்க. எல்லாரும் அழகா சிரிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி எவரனும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஆனாலும் அந்த எவரனை கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தாங்க. இவ்வளவு கூட்டமா இருக்கே, இவ்வளவு கூட்டத்தையும் தாண்டி எப்படி நான் என் வீட்டுக்கு போறதுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பொண்ணுக்கு அப்படி சொல்லி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டும் இருந்தாங்க. அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எவரனுடைய வீட்டுல இருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க. வந்து எவரன்ட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? பைபிள்ல போட்டிருக்கு, மார்க் 5வது அதிகாரம் 35வது வசனத்துல போட்டிருக்கு. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இந்த வார்த்தையை தான் அன்னைக்கு எவர் அண்ணன்ட்ட சொன்னாங்க. இதை கேட்டோன்னே எவர் அண்ணனுக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு ஆசாசியா வளர்த்தேன், பிள்ளை இறந்து போயிட்டா அப்படின்னு அழுதுருப்பாங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. ஆனா ஏசு கிறிஸ்து இந்த எவரனை கஷ்டப்படுறது தெரிஞ்ச உடனே இந்த ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா வார்த்தை சொன்னாங்க? இந்த எவரனை பார்த்து, எவரு பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த எவரனை அந்த ஏசப்பா சொன்ன வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அங்கேயே இருந்துட்டாங்க. அவங்க பொண்ணை பார்க்க கூட போல. ஏன் போல?
ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த எபிரோனுக்கு தெரியும், ஏசப்பாவால கண்டிப்பா என் பிள்ளை இறந்தாலும் உயிரோட கொண்டு வர முடியும்னு சொல்லி எபிரோனை நம்புனாங்க. எபிரோனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அவங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான்றது இந்த எபிரோனுக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் அந்த எபிரோனை அங்கேயே நின்னுட்டாங்க. ஆமா தம்பி தங்கச்சி, எபிரோனுடைய மகளுக்கு இருந்த பிரச்சனையை சரி செய்யணும்னா ஒரே வழி யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அது மாதிரி தான் உனக்கு எனக்கும் பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொன்னேன்ல, என்னது அது? கரெக்டா சொன்ன, பாவம். அந்த பாவம்ன்ற பிரச்சனையில இருந்து உன்னையும் என்னையும் காப்பாத்துறதுக்கு ஒரே வழி யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? அவர் தேவனுடைய குமாரன். அவர் உனக்காக எனக்காக இந்த உலகத்துல குட்டி குழந்தையா வந்தாங்க. உன்ன மாதிரி என்ன மாதிரி இந்த உலகத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு பசி இருந்துச்சு, தாகம் இருந்துச்சு, தூங்குனாங்க, ஆமா அழ கூட செஞ்சாங்கன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா அவங்க ஒரு விஷயம் செய்யவே இல்லை, பாவம் செய்யவே இல்லை. ஆனா நீயும் நானும் செஞ்ச பாவத்துக்குரிய தண்டனைக்காக சிலுவையில அவங்க தன்னுடைய உயிரையே கொடுத்தாங்க, இறந்து போனாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்க. 3வது நாள் உயிரோட வந்தாங்க, இன்னைக்கும் உயிரோட இருக்காங்க. நீ கேட்கலாம், ஆனா அந்த இயேசு கிறிஸ்து எதுக்குன்னு எனக்காக ரத்தம் சிந்தணும் அப்படின்னா பைபிள் வசனம் சொல்லுது. நான் உனக்கு வாசிக்கிறேன் பைபிள்ல இருந்து. எபிரேயர் 9:22 போட்டிருக்கு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9:22. ஆமா தம்பி தங்கச்சி, உன்னுடைய என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா அதுக்கு ஒருத்தர் ரத்தம் சிந்த வேண்டியதா இருந்துச்சு. யார் தெரியுமா? யார் சிந்தனா தெரியுமா? இயேசு கிறிஸ்து உன்னுடைய என்னுடைய பாவத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக ரத்தம் சிந்தினாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா உன்னுடைய என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா அதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அது மாதிரிதான் அன்னைக்கு அந்த எபிரோனுடைய பொண்ணை காப்பாத்துறதுக்கும் ஒரே வழி இயேசு கிறிஸ்துன்ற இந்த விஷயம் எபிரோனுக்கு தெரிஞ்சதுனாலதான் எபிரோனை அங்கேயே நின்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? இந்த எபிரோனும் இயேசு கிறிஸ்துவும் அவங்க கூட சீஷர்களான பேதுரு, யோவான், யாக்கோபு, இவங்க 5 பேரும் அங்க இருந்து கிளம்பி அந்த எபிரோனுடைய வீட்டுக்கு போனாங்க. அங்க போனா எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. போச்சு அங்க அவங்க எபிரோனுடைய வைஃப் அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க, என் பொண்ணு இறந்துட்டாளேன்னு சொல்லி. இந்த எபிரோனுக்கு கண்டிப்பா என்ன வந்திருக்கும்? அழ வந்திருக்கும்ல. அங்க இருக்கிற எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏய் எல்லாரும் அழாதீங்க, ஏன்னா அவ தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அழுறத நிப்பாட்டிட்டு ஏசுப்பா பார்த்து, என்னது இது, அவ தூங்கிக்கிட்டு இருக்காளா, இறந்து போயிட்டா, அது கூட தெரியாம ஏசு கிறிஸ்து இப்படி தூங்குறான்னு சொல்றாரேன்னு சொல்லி அங்க இருக்கவங்களாம் சொன்னாங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்ல, ஏசுப்பா பார்த்து சொன்னாங்க, இவருக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா என்ன அப்படின்னு கூட சொன்னாங்க. உடனே இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா செஞ்சாங்க? அங்க சிரிச்சுட்டு இருந்த எல்லாரையும் வெளியே போக சொன்னாங்க. எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இப்ப எபிரோனுடைய மனைவி, பேதுரு அண்ணன், யாக்கோபு அண்ணன், யோவான் அண்ணன், இயேசு கிறிஸ்து அவங்க மட்டும்தான் அங்க இருந்தாங்க. ஏன் தெரியுமா ஏசுப்பா எல்லாரையும் வெளியே போக சொன்னாங்க? ஏன்னா அவங்க யாருமே இயேசு சொன்னதை நம்பல. ஆமா, நம்பாததுனால ஏசுப்பாவுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அதனால அங்க இருக்கவங்களெல்லாம் வெளியே அனுப்புனாங்க. தம்பி தங்கச்சி, நீயும் நானும் ஏசுப்பா பிள்ளையா இருந்தோம்னா நீயும் நானும் கூட ஏசப்பா மேல நம்பிக்கை வைக்கணும். அதை தான் ஏசப்பா விரும்புறாங்க. தம்பி தங்கச்சி, உனக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனை எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் நீ நானும் யார்கிட்ட சொல்லலாம் தெரியுமா? ஏசப்பாட்ட சொல்லலாம். ஏன் தெரியுமா? அவருக்கு உன்னை பத்தி என்னை பத்தி நல்லா தெரியும். அதனால நீ ஏசப்பாட்ட சொல்லலாம். அது மட்டும் இல்ல, அந்த ஏசப்பாவால உனக்கு உதவி செய்யவும் முடியும். அதை பத்தி ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ரோமர் 15:13 சொல்லிருக்கு, நான் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா தம்பி தங்கச்சி? ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் உனக்கு என்ன தெரியுமா செய்வாங்களா? பலன் கொடுப்பாங்களா? அப்படின்னா உனக்கு உதவி செய்வாங்களாம். அப்படி உதவி செய்யும் போது நீ அவங்க மேல நம்பிக்கை வைக்க முடியும். அந்த விசுவாசத்தின் தேவன், அந்த தேவன் உனக்கு எனக்கு என்ன தெரியுமா கொடுப்பாங்களா? நீ அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பாங்களாம் தம்பி தங்கச்சி. அப்ப நீ ஆண்டோடைய பிள்ளையா இருந்தனா உன்னுடைய சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, நீயும் நானும் யார் மேல நம்பிக்கை வைக்கணும் தெரியுமா? யார் மேல? கரெக்டா சொன்ன, ஏசப்பா மேல. இன்னைக்கு நம்மளுடைய தீம் என்ன சொல்லி பார்த்தோம் சொல்லுங்க? God gives hope.
தேவன் நம்பிக்கை தருகிறவர். ஆமா தம்பி தங்கச்சி, நீங்க நானும் ஏசப்பா பிள்ளையா இருந்தோம்னா நீங்க நானும் எப்பவும் யார் மேல நம்பிக்கையா இருக்கணும் தெரியுமா? ஏசப்பா மேல. உன்னுடைய சூழ்நிலை என்னுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, நீயும் நானும் ஏசப்பா மேல நம்பிக்கையா இருக்கணும். ஆனா அன்னைக்கு அந்த மக்கள் யாருமே ஏசப்பாவை நம்பாததுனால ஏசப்பா எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. அன்னைக்கு சீஷர்களும் எவரோட மனைவி மட்டும்தான் அங்க இருந்தாங்க. அன்னைக்கு ஏசப்பா ஒரு விஷயம் செஞ்சாங்க. என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த தூங்கிக்கிட்டு இருந்த எவரோட பொண்ணோட கையை பிடிச்சி காது பக்கத்துல போய் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? தலித்தாகுமி அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இப்ப ஏன் கூட சொல்லுங்க பார்க்கலாம். தலித்தாகுமி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? சிறு பெண்ணே எழுந்திருன்னு அர்த்தம். உடனே அந்த பொண்ணு டக்குன்னு கண்ணு முழிச்சிச்சு, எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. அப்புறம் நடக்க ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. யார் ஆச்சரியப்பட்டிருப்பா? எவர் அண்ணன், அவங்க அம்மா, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த எவரினோட்டையும் அவங்க அம்மாட்டையும் சொன்னாங்க, அவளுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க, இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னாங்க. அங்க இருந்த எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். ஏசப்பா என்னுடைய மகளை காப்பாத்திட்டான்னு சொல்லி எவரனுக்கும் பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. பாத்தியா தம்பி தங்கச்சி, இந்த எவரனுடைய பொண்ணுடைய பிரச்சனைக்கு யாரால மட்டும்தான் சரி செய்ய முடிஞ்சிச்சு? ஏசப்பாவால மட்டும்தான் சரி செய்ய முடிஞ்சிச்சு. ஏன் தெரியுமா? எவரனுடைய பொண்ணுக்கு இருந்த பிரச்சனைக்கு சரி செய்யறதுக்கான ஒரே வழி, ஒரே தீர்வு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தம்பி தங்கச்சி. அது மாதிரி தான் உனக்கும் எனக்கும் இருக்கிற பாவ பிரச்சனையிலிருந்து உன்னையும் என்னையும் காப்பாற்றணும்னா ஒரே வழி ஏசப்பாவை நம்புறது. அவருடைய வார்த்தை சொல்லுது, நான் வாசிக்கிறேன். ரோமர் 10:13 நான் வாசிக்கிறேன் பாரு. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13. நீ நானும் அவருடைய நாமத்தை, ஏசு அப்படிங்கிற நாமத்தை தொழுது கொள்கிறதுனா என்ன தெரியுமா? கூப்பிடுறது. யாரெல்லாம் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன தெரியுமா செய்யப்படுவாங்களாம்? ரட்சிக்கப்படுவாங்களாம். அப்படின்னா காப்பாற்றப்படுவாங்களாம். நீயும் நானும் ஏசப்பாவை கூப்பிட்டோம்னா ஒன்னையும் என்னையும் ஏசப்பா பாவோன்ற அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவாங்களாம். நீ கூப்பிட்றதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? ஏசப்பாட்ட சொல்லணும், ஏசப்பா நான் பாவம் செஞ்சுருக்கேன், என் பாவத்தை மன்னிங்க, நான் உங்கள் பிள்ளையா மாற விரும்புகிறேன், என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா நீயும் ஏசப்பா பிள்ளையா மாற முடியும். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, ஒருவேளை இது வரைக்கும் நீ ஏசப்பாவுக்கு இதயத்தில் இடம் கொடுக்காத தம்பி தங்கச்சியா இருந்தனா இப்போ நான் உனக்கு ஒரு டைம் கொடுக்குறேன். நீ இப்போ ஏசப்பா உள்ளத்தில் கூப்பிடுவியா? ஒருவேளை இதை கேட்குற தம்பி தங்கச்சி ஏற்கனவே ஏசப்பா பிள்ளையா இருந்தனா நீ உன்னுடைய சுச்சுவேஷன் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நீ யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? ஏசப்பா மேல நம்பிக்கை வைக்கணும். அப்படி கண்ண மூடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவோமா? அப்படி கண்ண முடிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அப்பா எவருடைய மகளுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு உண்மையான சத்தியத்தை கேட்கறதுக்கு பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சீங்க. இப்போ கூட உண்மையா ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, நான் உங்களை நம்புகிறேன், என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் உங்கள் பிள்ளையா மாற்றுங்க. ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தொடர்ந்து அப்பா எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்தாலும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஆண்டவரே அவங்க அதை மேற்கொள்றதுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸே, அவரை நம்புற பிள்ளைங்களை, அவர் கையில இருக்கிற பிள்ளைங்களை அவர் எப்பயுமே கைவிட மாட்டார். அப்படித்தானே? ஆமாம்மா. அப்படியே ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பார்த்துடலாமா? பார்த்துடலாமே. சங்கரு, ஒரு கேள்விடா. எல்லாரும் மாறுன்றாங்களே, எதுலேருந்து மாறுறது? அப்படி நம்ம என்ன பண்றோம்? எதுலேருந்து மாறணும்? ஒரு 10 பொய் சொல்லுவோம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு. 10 பொய் மட்டுமா சொல்றான்? 10-20 அப்பா பேர் வந்து ஆட்டையே போடுறான். ஆமா ஆமா ஆமா. ஒரு நாளைக்கு எப்படி 20-25 கெட்ட வார்த்தை வேற பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்னத்தடா மாறுன்னு சொல்றாங்க? க்ரீம் போட்டு மாறலான்னு பார்த்தா போட்டோக்கே மூஞ்ச பார்த்தியா? இந்த மாதிரி மாறினா நம்ம அவ்வளோதான். வேற என்ன பண்ணி மாறுறது? எபி, எனக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம ஜானன் இருக்கார்ல எபி. எந்த ஜானன? டேய், நம்மளுக்கு பைபிள்ல இருந்த ஸ்டோரி. ஆமா 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 ஆமா. அவர்கிட்ட போனோம்னா ஏதோ மாறுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுவார் நினைக்கிறேன். நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்க மாற முடியுது நம்மளால. அவர்கிட்ட போனா கூட ஏதாவது டிப்ஸ் கொடுப்பாரு போல. அதை கேட்டு ஏதாவது மாற முடியுதான்னு பார்ப்போமே. அதுவும் சரிதான். சரி போமா அவர்கிட்ட. சரி இருக்க பார்ப்போம். ஜானனே, தம்பிங்களா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம்? அண்ணே, உங்களை பார்க்கறதுக்காக தானே நாங்கள் வந்தோம். அப்படியா? ஜானண்ணே, அது ஒன்றும் இல்லைண்ணே, எங்கே போனாலும் எங்களை பார்த்து மாறுன்னு சொல்கிறாங்கண்ணே. சர்ச்சுக்கு போனால் மாறுன்றாங்க, ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் மாறுன்றாங்க, வீட்டுக்கு வந்தால் அப்பா அம்மா மாறுன்னு சொல்கிறாங்க. அதுதானே ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுண்ணே. என்னென்ன
என்ன மாறணும்ப்பா? என்ன டாக்டரா, இன்ஜினியரா, பைலட்டா அந்த மாதிரியா? அண்ணே அது இல்லைண்ணே, புதுசா மாற சொல்றாங்க. கெட்டல இருந்து நல்லதுக்கு மாறணுமா? அது என்னன்னு புரியலண்ணே. ஓஹோ, சரி. அப்போ நீங்க மாறணும்னு ஆசைப்பட்டீங்க பாத்தீங்களா, அதுவே ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேர் அப்படி ஆசைப்படுறதே கிடையாது, அப்படியே பழைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க எடுத்துருக்கிற முடிவு ரொம்ப சந்தோஷம். நீங்க மாறணும்னு நினைச்சீங்க இல்லையா, அப்ப உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன, உங்கள்கிட்ட கடவுளுக்கு பிடிக்காத காரியம் என்னன்னு யோசிங்க. அதெல்லாம் விட்டுருங்க, சரியா? விட்டுறதுன்னா எப்படின்னு எல்லாத்தையும் நாங்கள் வரங்க வீடு எல்லாத்தையுமே விட்டுட்டு வர முடியும்? அப்படி இல்லை தம்பி. உங்களுக்கு கடவுளுக்கு பிடிக்காத காரியம் என்ன உங்கள்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ, கடவுளே அதில் விட்டுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஜீசஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ நீங்க மாற முடியும். நீங்களா உங்க கெட்ட பழக்கத்துல இருந்து நல்லவங்களா மாற முடியாது. அதனால உங்க கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வரணும்னு முதல்ல முடிவெடுங்க. அப்புறம் கடவுள்கிட்ட அதுக்கு உதவி கேளுங்க. கண்டிப்பா கடவுள் உங்களை புது மனுஷங்களா மாற்றுவாங்க. ஓ, இதுதான் விஷயமான? ஆமா தம்பி. டேய், நம்ம 3 பேரும் ட்ரை பண்ணி பார்ப்போம்டா அந்த விஷயத்த. ஆமாடா, கண்டிப்பா. சரிடா, ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஓகே, நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூண்ணே. சரி, வரவண்ணே. பாப்போம்ப்பா. ஜாலண்ணே கரெக்டாக சொல்லிட்டாரு. நம்ம கிட்ட கெட்ட பழக்கத்தை நம்ம விடுற பொழுதுதான் நம்ம புதுசாக மாற முடியும்னு சொல்றாரு. அப்படி நம்ம கிட்ட என்னடா இருக்குது கெட்ட பழக்கம்ட்டு? நானும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ சொல்கிறத பார்த்தாலும் உண்மை மாதிரி தான் இருக்குது. சரி, மைண்டில் கொஞ்சம் சோப் போட்டு பார்க்குறேன். டேய், அது ஸ்வைப்டா. ஸ்வைப்பா? சரி. என்னடா இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம மைண்ட்லையா? ஐயோ, இந்த வாட்சை எப்படியா கிடச்சிச்சு? சரி, மொபைலில் என்னென்னமோ இருக்குது. இந்த மொபைலாக நம்ம வச்சுருக்கோம் சார். ஏய், என்னடா பயங்கரமாக இருக்கும் சார். ஃபோனுன்றான், வாட்சுன்றான், எனக்கு என்னென்னலாம் லிஸ்ட்டில் வரப்போதோ. பாரு பாரு. என்னடா எடுத்துன்னு ஃபோன் வந்து நிற்கிது சார். இந்த ஃபோனால நான் பாதி வாழ்க்கையை நமக்கு எடுத்துட்டோம்டா. எவ்வளோ வேலை பார்த்தோம்ல தெரியாமல், யாருக்கும் தெரியாமல். ஐயோ, அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ இருக்கு. நம்ம தான் யோசிச்சு பார்ப்போம். ஐயோ, இன்னும் இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசியிருக்கோம். ஒரு நாளைக்கு இத்தனை கெட்ட வார்த்தையா? என்னடா ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அம்மாடா, இவ்வளோ நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் மேடம். நான் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஜான என்ன சொன்ன மாதிரி நான் ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே போகிறேன்டா. டேய் ஆமாடா, அதுவும் கரெக்டு தான்டா. புதுசாக வாழ்க்கை வளரணும்டா. திருந்திரணும். டேய் பீட்ரு, சங்கர, என்ன விட்டுட்டு என்ன மீட்டிங்கு? அது ஒன்றும் வின்சென்ட்டு, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம். ஆமா, அதெல்லாம் விட்டுட்டு நல்ல மனுஷனா மாறான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் வின்சென்ட். என்னடா தப்பு? ஒன்றும் புரியலையா? என்ன தப்பு? சண்டே பண்ணதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன்டா. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான்டா. சரி, இந்த ஒரு ஃபோனை வச்சுட்டு எவ்வளோ பண்ணிருக்கிறேன்ட்டு எனக்கு அது மூலமாக தான் தெரிஞ்சு. எல்லாமே என்னடா சொல்றான்? ஃபோனுக்குன்றான், என்ன பண்றான்? ஒரு லிஸ்டே இருக்கு. தப்பு பண்ணியிருக்கோம். என்னடா ஆளுக்கு லிஸ்ட் தப்புன்றீங்களா? என்னதான் ஆச்சு? என்ன பண்ணீங்க? டேய், நான் எல்லாரும் புதுசாக மாறுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஜானநெட்டைக்கு போய் கேட்டதுக்கப்புறம் தான்டா சொன்னார் விளக்கமா. கடவுளுக்கு பிடிக்காத எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னாரா. பதறுகளா? அவர் சொன்னாரா இதெல்லாம் தப்புன்னு பாரு? ஆமாடா. டேய், நல்லா புரிஞ்சிக்கடா. எப்போமா ட்ரைஸ் அடிக்கிறேன் டெய்லியும். ஏன் அப்பப்போ டென்ஷன் ஆனப்ப என்ன பண்ற? புரிஞ்சிக்கிறேன். அப்ப வைக்கும் எப்படி சந்தோஷமா இருக்கு. அதுவும் தப்பு தானே வின்சென்ட்? அது தப்பு இல்லடா. என்னடா அவன் புரிஞ்சிக்க மாட்டான்? விடு வின்சென்ட், அவனால அதுதான். நான் இந்த ஃபோனை வச்சுட்டு நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா? ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே பிக்சராக வந்துருச்சு. டேய், இந்த ஃபோன் இல்லாமல் உன்னால இருக்க முடியுமா? சடார்னு ஒரு முடிவு எடுக்கிறிய. இந்த கேம் வச்சுதான் நம்ம எத்தனை மணி நேரம் விளாண்டோம்? 3 hours, 3 மணி நேரம் மாப்பிள்ள. அப்படியாப்பட்ட கேம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுல உனக்கு? நல்லா இருந்துச்சுடா. பட் இதெல்லாம் வேணான்னு தான்டா நான் போறேன். டேய், இதை விட பயங்கரமான கேம்லாம் இருக்கு. எங்க பிக்னிக் போற? எல்லா பசங்களோட சேர்ந்து எல்லாரும் பாருங்க, போட்டோ எடுக்கிறோம்ல. டேய், இதெல்லாம் தப்பு கிடையாதுடா. தப்புதான் வின்சென்ட். இதெல்லாம் அப்புறம் கண்டுபிடிச்சிருப்பாங்களா தப்புன்னா? அது மாதிரி நாம யூஸ் பண்றது தான் மொபைல் எல்லாம் கண்டுபிடிக்கிறது. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றது யாரு? பெரியவங்க. அவங்க எல்லாம் நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு முன்னாடியே ஆண்டு அனுபவிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்கன்னு வாழ்ற வயசுல என்ஜாய் பண்ற வயசுல உட்காந்துருக்கிய. ஒரு தடவை தான் வாழ போறோம், என்ஜாய் பண்ணுடா. ஆமா பீட்ரு, இவங்க கூட நீ என்ன தப்பு பண்ணிட்ட, நீ மாற போறன்ற தெரியாத வின்சென்ட். அந்த ஏரியால வாங்கி கொடுத்த கிஃப்ட்
டேய் அந்த புள்ள ஆமாம் வின்சென்ட். புள்ள உன் மேலே எவ்வளோ ஆசைப்பட்டு இந்த வாட்சை வாங்கி கொடுத்து இதை போய் தூக்கி போகிறேன்றீங்க. இந்த வாட்ச் என்ன ரேட்டு போகும் தெரியுமா? அது எவ்வளோ ஆசையாக வாங்கி கொடுத்துச்சு உன் மேலே பிரியப்பட்டு. திடீர்னு அப்படிலாம் கஷ்டம்டா, அதெல்லாம் தப்புடா. செல்லுலையுமே தப்பு இருக்குது வின்சென்ட். இதையும் தூக்கி போட போகிறேன். இதில் என்னடா அவனை பண்ண மாதிரி நீ என்னடா பண்ண? நானும் அதே மணி தான். ஐயோ டேய், அதெல்லாம் நான் தான் சொல்கிறேன். அவனு சொல்கிறது திரும்ப அவனு சொல்லணுமா? இதை வச்சு தான்டா நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கோம். என்ஜாய் பண்ணுற வயசில் நீங்கள் என்னடா அவர் பேச்சை கேட்டுட்டு என்னென்னமோ பண்ணிருக்கீங்க? இல்லை வின்சென்ட், அவர் சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்குது வின்சென்ட். என்ன அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்ட? ஆண்டவர் தான் வின்சென்ட் இருக்காரு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை வின்சென்ட். டேய், ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியாதாடா? நம்ம எப்போ பாவம் பண்ணாலும் அவர் அன்புள்ளவர். நீ எப்போ பாவம் பண்ணிட்டு போய் கேட்டாலும் அவர் மன்னிச்சுடுவாரு. புரியுதுல்ல? ஆமா, அவர் சொல்லிட்டாருன்னு கேட்காது. என்ஜாய் பண்ற வயசுல என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் ப்ரேயர் பண்ணணும்னு வச்சுக்க, ஆண்டவர் மன்னிச்சுடுவார். நான் சொல்ல புரியுதா மாப்பா உனக்கு? உனக்கு புரியுதா? இல்லை வின்சென்ட், தப்பு புரியலன்றான். டேய் பீட்ரு, சங்கரு, இப்பெல்லாம் தப்புலாம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ற லைஃப்ல என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் 5-6 வருஷம் கழிச்சு நம்ம போய் எல்லாரும் ஆண்டவர் காலைல விழுந்துருவோம். தப்பு வின்சென்ட். என்னடா தப்பு குப்புன்றான் நம்ம எல்லாம். அப்போ ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு. அது உனக்கு புரிய மாட்டேது. பைபிள் தெரியுமா உனக்கு? நானும் தான் வாட்ச் வச்சிருக்கேன், நான் தான் ஃபோன் யூஸ் பண்றேன். பாத்தியா? என்னடா மாப்பிள்ள நான் சொல்ற கரெக்ட் தானே? கரெக்ட். சரி, எனக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு, நீங்க பேசிட்டு இருங்க, ஓகேவா? மறந்துடாங்க மாப்பிள்ள, இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. சைலண்ட்ல போட்டுருக்கே. ஆமா, சவுண்டே வரல. ஓகே, நான் ட்ரை பண்றேன். போயிட்டு ஓகே, பாய் பாய். டேய் வின்சென்ட், என்ன நம்மளுக்கு நேற்று என்னைக்கு மாட்டா தெரியும்? சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கிறோம். அவன் நம்மளுக்கு நல்லதான்டா சொல்கிறான். நம்ம இப்போ என்ன படிக்கிறோம்? ஆமாம், ஸ்கூல் தான் படிக்கிறோம். அப்போ இன்னொரு 5 வருஷம் கழிச்சு காலேஜ் போயிட போகிறோம். அப்போ பார்த்துக்கலாம். என்னடா சொல்கிறான்? நீங்கள் அவங்க பேச கேட்காங்கடா. டேய், அவர் தான் எப்பயும் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காருல்லடா. அப்படி இல்லடா, அதெல்லாம் வேணாம். வேணாதா சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். சரிப்பட்டு சொன்னதை கேட்டீங்களா இல்லையாடா? டேய், என்னால் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாதுப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. நீ ஆமா, என்னாலையும் அதை பண்ணாமல் இருக்க முடியாது. ஏய் எபி, சொல்றே கேளுங்கடா. டேய் 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 கேளுங்கடா. ஆண்டவரே, தவறான வழியில் வந்த இந்த வாட்ச் எனக்கு வேணாம் ஆண்டவரே. இந்த மொபைலில் நீங்கள் எனக்கு இனிமேல் நான் உங்களை துக்கப்படுத்துகிற மணி, கஷ்டப்படுத்துகிற மணி, எந்த ஒரு இதையும் நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. உங்களுக்குன்ட்டு நான் இனிமேல் வாழுவேன் ஆண்டவரே. என்னை மாற்றுக்க ஆண்டவரே. இதில் இனிமேல் நான் நல்ல காரியங்களை மட்டும் பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, சிந்தனையில், செயலில், சொல்ல உங்களுக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. என்னை ஒரு புது மனுஷனாக மாற்றுக்க ஆண்டவரே. ஜானனே, ஜானனே. வா தம்பி. எப்படிண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே. சரி தம்பி, ரொம்ப நன்றிண்ணே. அன்னைக்கு நாங்கள் 3 பேர் வந்து அட்வைஸ் சொன்னீங்களே நீங்கள் எங்களுக்கு, அதில் நான் திருந்திட்டேனே. ஆண்டவர் எனக்கு நம்பி நான் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு நான் உறுதியாக நிற்கிறேனே, நல்லா நான் திருந்தி. ரொம்ப சந்தோஷம். சரி, அவங்க 2 பேர் எங்க? அவங்கள கூப்பிட்டே வரவும் இல்லை, திருந்தவுள்ளனே அவங்க. சரி, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவங்களையும் ஆண்டவர் மாற்றுவார். சரி, நீ வந்தது, நீ மாறினது ரொம்ப சந்தோஷம். சரிண்ணே. என்ன பிள்ளைங்களா, இந்த அண்ணன் மாதிரி நீங்களும் மாற விரும்புறீங்களா? ஒருவேளை நீங்கள் மாற ஆசைப்பட்டும் கூட உங்களால் முடியாமல் இருக்கலாம். நிறைய நேரம் நீங்கள் மாறணும்னு ஆசைப்படும் போது யார் மூலமாவது சாத்தா உங்களுக்கு தொல்லை கொடுப்பான். அவன் நேரடியாக வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ சொந்தக்காரங்க மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் மாறுறதை கெடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் நீங்கள் மாற விரும்புகிறார். நீங்கள் அவர்கிட்ட உங்களுடைய தீர்மானத்தை சொல்லுங்கள். நான் மாறணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் முடிவெடுங்க. ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆண்டவர் உங்களை புது மனுஷனா நிச்சயமா மாற்றுவார். அப்பாடா, இன்னைக்கு ஜேர்னி கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே நமக்கு இருக்க நம்பிக்கையை அதிகமாக்கிடுச்சு. நம்ம ப்ரேயரோடு இன்னைக்கு முடிச்சிடலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த 4வது நாள்லையும் உங்கள் மேலே நாங்கள் வைக்கிற நம்பிக்கை என்றைக்குமே வீணாக போகாதுன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸே, அங்க பாரு காலேஜ் தெரியுது. ஆமா, அப்ப நம்ம நாளைக்கு எல்லாரும் காலேஜ்ல மீட் பண்ணலாமா? From Princey and Uma. Bye, குட்டீஸ்.